உங்களுக்கு உங்க தாத்தா பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா? ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். இல்ல ரெண்டு பேருமே பிடிக்குமா? தாத்தா பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா? இல்ல ரெண்டு பேருமே பிடிக்குமா? ஏன்னா இன்னைக்கு ஆடி அமாவாசை. உங்களுக்கு தாத்தா பிடிச்சிருக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி மெசேஜஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதே பாட்டி பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி மெசேஜஸ் ஷேர் பண்ண போறேன். ஆகாஷிக், மூன்கார்ட், ஸ்டாரோ எல்லாமே இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுக்காக மட்டும். தயாரா இருக்கீங்களா? சரி, நான் என்ன பண்ண போறேன், ஆகாஷிக்கோட தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சொல்லுங்க, தாத்தா பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா? இருவரையும் பிடிக்குங்கன்னா ரெண்டு கார்ட்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அம்மாவோட அப்பா அந்த கணக்கெல்லாம் எடுக்காதீங்க. தாத்தாவா பாட்டியா அது யாரா வேணாலும் இருக்கலாம். அம்மாவோட அம்மா அப்பாவா இருக்கலாம், அப்பாவோட அம்மா அப்பாவா இருக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரீடா இருக்க போகுது இது. அண்ட் ஆஸ் யூஸ்வல் ரா மெசேஜஸ் தான் இங்க வந்து. ஊசி மொழற வேலைலாம் கிடையாது. ஸோ யூ வில் பி ப்ரிப்பேர்ட். ஒரு ரா மெசேஜ் கொடுக்கும்போது நீங்க ரொம்ப ரொம்ப ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. ஓகே, இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன்டா அப்படின்னு. ஓகே. அண்ட் இல்லைங்க, நான் தாத்தா பாட்டி ரெண்டு பேரையுமே பார்த்ததில்ல, பட் நீங்க சொல்ற ரீடிங் கேட்கணும் எனக்கு ஆசையா இருக்குன்னா ப்ளீஸ் இந்த ரெண்டு மெசேஜுமே கேளுங்க. பட் இருந்திருந்தா யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு உங்க பாட்டியை ரொம்ப பிடிக்கும்னா இந்த கார்டு கீழே வரக்கூடிய எல்லா மெசேஜஸும் உங்களுக்காக. நல்லா take a deep breath. Take a deep breath. Take a deep breath. உங்க தாத்தாவை பிடிக்கும்னா இதுதான் உங்களுக்கான கார்ட்ஸ். ஓகே, நம்ம எடுப்போம், இன்னும் ஆகாஷிக்கு எடுப்போம். பட் உங்க பாட்டியை பிடிக்கும்னா இந்த கார்ட்ஸ் தான் உங்களுக்கு. உங்க தாத்தாவை பிடிக்கும்னா இதுதான் உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த கார்டை அப்படியே நம்ம தள்ளி வச்சிடலாம், அப்புறம் பார்க்கலாம். முதல்ல உங்க பாட்டிக்கான கார்ட்ஸை இப்ப நம்ம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்கன்னா உங்க பாட்டியோட பேரை கமெண்ட் பண்ணுங்க, இல்ல உங்க பேரோட முதல் வார்த்தையை கமெண்ட் பண்ணுங்க. உங்க தாத்தா பாட்டி இருவருமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க ரெண்டு ரீடிங்கும் பாருங்க. உங்களுக்கு எது ஃபேவரபிளா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. தயாரா இருக்கீங்களா? வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் தயாரா இருக்கேன். முதல்ல உங்க அருமை பாட்டி அவங்க பேரை நினைச்சுக்கோங்க, மனசார அவங்க பேரை சொல்லிக்கோங்க. அவங்க வழியா உங்களுக்கு வரக்கூடிய முதல் மெசேஜ் இது ஆகாஷிக் கார்ட்ஸ். ஓகே, உங்க வாழ்க்கையில இருக்க கார்மிக் பேட்டர்னை அப்படியே அடிச்சு சொல்ல போற கார்ட்ஸ். அழகா கேட்டுக்கோங்க. பியூட்டிஃபுல். உன் நேரம் போயிட்டே இருக்கு. நீ ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு நிறைய நிறைய வேலை இருக்கு. ஆனா அந்த டைம் போது, எனக்கு டைம் கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. பார்த்துட்டு சில நேரம் ஒன்றும் செய்யாம இருக்கீங்க. ப்ராபப்ளி எனக்கு வாய்ப்பே இன்னும் வரலையோ, என்னை யாரும் இன்னும் ரெக்கக்னைஸே பண்ணலையோ, எனக்கான நேரம் எப்போ வரும்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல காத்துட்டு இருக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. ஏன்னா உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அந்த வேலை உன் குடும்பம் சம்பந்தப்பட்ட வேலையாவே இருக்கு. உன் குடும்பத்துக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்களுக்கு நீ ரொம்ப உதவி செய்ய கடமைப்பட்டிருக்க. அதனாலதான் இந்த பிறவிலையும் இதே மாதிரியான ஒரு செட்டப், இதே குடும்பத்துக்குள்ள நீ பிறந்திருக்க. உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி முதல்ல நீ ஒன்ன தேத்திக்கோ. உனக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும், அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்றத யோசிங்க அப்படின்ற ரொம்ப பியூட்டிஃபுல் மெசேஜ். பட் ஏதோ ஒன்று இருக்குங்க, ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்கு. அதுக்காக தான் இந்த பிறவி இதே குடும்பத்துல. சான்ஸே இல்லைல்ல. சூப்பர், செம்ம மெசேஜ். பா, நீ நினைக்கிற உனக்கு எனர்ஜி இல்ல. இங்க பாருங்களேன், இந்த கார்டெல்லாம் வந்தாலே நமக்கு அதுக்கு மேல எதுவுமே இல்லைங்க. இங்க பாருங்க, மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. யூ ஹாவ் ஆல் த எனர்ஜி. நீங்க எதிர்பார்க்கிற, ஆசைப்படுற, பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே உங்களால பண்ண முடியும். உங்களுக்கு அதுக்கான எனர்ஜி இருக்கு. நிறைய இயற்கையோட உங்களை சம்மந்தப்படுத்திக்கோங்க. ஆனா உங்ககிட்ட எது இல்லை அப்படின்னா, உங்களையும் மீறி ஒரு சில விஷயங்கள் உங்களால பண்ண முடியல. உங்க மனசு இருக்கு பாருங்க, முடியும்னா முடியும், அது முடியாதுன்னு நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே தலைகீழ நின்னா கூட அதை பண்ண மாட்டீங்க. உங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்ப என்னால முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியுங்க. நான் வந்து அந்த 88 போர்ட்டல் கூட சொல்லியிருந்தேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் இன்ஃபினிட்டி சிம்பிளை யூஸ் பண்ணுங்கன்னு. எவ்வளவு பவர்ஃபுல்லா அதே மாதிரி கார்டு வந்திருக்கு பாருங்க. எங்க, அதாவது உங்க பாட்டி கிட்ட இருந்து வர மெசேஜாவே எடுத்துக்கோங்க.
எங்க சாதுரியமா நடந்துக்கணுமோ, சமத்தா நடந்துக்கணுமோ அங்க சமத்தா நடந்துக்கோங்க. எங்க உங்களுடைய சமத்து வேலைக்கு ஆகாதோ அங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. உதாரணத்துக்கு, இந்த இடத்துல நான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா எனக்கு கரெக்டா இருக்கும், நாளைப்பட்டு நான் ஒரு விஷயம் கேட்கும் போது எனக்கு நடக்கும்ன்ற போது அங்க விட்டு கொடுங்க. அதான் சாதுரியமா நடந்துக்கிறது. அதை விட்டுட்டு அடமா நான் சொல்றதுதான் சொல்லுவேன், நான் செய்யறதுதான் செய்வேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்காது. அதுதான் இந்த கார்டு. ஸ்மார்ட்டா நடந்துக்கோங்க. உங்க பாட்டிக்கிட்ட இருந்து வர மெசேஜ் அதுதான், ஸ்மார்ட்டா நடந்துக்கோங்க. அண்ட் வெள்ளை மலர்களை, வெள்ளை கடவுளுக்கு, வெள்ளை மலர்களை உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வத்துக்கு வழிபாடு செய்யும் போது கொடுங்க. அபிஷேகத்துக்கு கூட கொடுங்க. ரொம்ப உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க எப்ப நீங்க பண்றீங்களோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பெண் தெய்வம், அது ஏஞ்சலா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், வெள்ளை மலர்களை கொடுங்க. நீ நினைச்சதெல்லாம் சிறப்பா நடக்கும். போ. உங்க பாட்டிக்கிட்ட இருந்து வர மெசேஜ் இதுதான். நீ நினைக்க மாட்டேங்கிற, உன் மனசு சான்ஸே இல்லைங்க. எனக்கு உங்க அரே ஆஃப் கார்ட்ஸை பார்த்தா ஐயோ பயங்கரமா இருக்கு. சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் ஆஃப் கார்ட்ஸ் வந்தாலே ஏதோ ஒரு செம்ம எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு. ஆனா அந்த எனர்ஜியை நீங்க யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அத்தனைக்கும் ஆசைப்பட்டு கேள் அப்படின்னு இருக்குல்ல. நீ ஆசைப்பட்டு கேட்கவே மாட்டேற. நீ ஒருவேளை ஆசைப்பட்டு கேட்டா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு இருக்குல்ல, அததான் நீங்க செய்ய மாட்டீங்க. ஆசைப்பட்டு கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கைய கட்டி நின்னா கூட நீ நினைச்சது நடக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் மூன் கார்டு என்ன சொல்லுதுன்னு பாத்திரலாமா? மை காட், லுக் அட் திஸ் நியூ மூன் கார்டு. லக் இஸ் ஆன் யுவர் சைட். ஐ எம் சர்ப்ரைஸ்ட் டைப் பண்ணுங்க. உங்க பாட்டியே உங்களுக்கு சொல்றாங்க, ஏமா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் இதே தானே பேசிக்கிட்டு இருக்கோம். லக்கே, அதிர்ஷ்டமே உன் பக்கம் தான் இருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஆக்சுவலி இங்க வர லைட்டை கூட அந்த கர்ட்ல முன்னா லைட் பண்ணா எனக்கு லைட் வேணும்னு தோணுது. இயற்கையா ஒரு லைட். அந்த லக்கே உங்க சைட்ல இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்? ஏங்க இதுக்கு மேல நீங்க தாங்க உங்க வாழ்க்கையை டிட்டர்மைன் பண்ணணும். எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்க பாட்டி அவ்வளவு கான்பிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உன் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடந்துட்டு போதும். உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கல, நீ அதெல்லாம் விட்டுரு. இந்த குடும்பத்துல உன்னுடைய பங்கு ஏதோ ரொம்ப முக்கியமா இருக்கு, அதை செய். உன்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், செய். லக், நீ எதிர்பார்க்கிற அந்த அதிர்ஷ்டம் உன்கிட்டதான் இருக்கு. ஏதாவது ஒரு கார்டு மூஞ்சுக்கோன்ற மாதிரி இருக்கா? எல்லா லக்கும் உன்னை நோக்கிதான் இருக்கு, உன்கிட்டதான் இருக்கு. உன்னால ஜெயிக்க முடியும். நீ இந்த நிமிஷம் ஒண்ணு நினைய, இந்த நிமிஷம் எனக்கு இது நடக்கணும்னு நீங்க நினைங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடக்குங்க. ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாமா? நிஜமாவே ஆசையா இருக்கு. இவ்வளவு சந்தோஷமா இருக்கு கார்ட்ஸ். இந்த கார்டு தடுக்குது, ஏன் தடுத்ததுன்னு தெரியல. சக்சஸ். நீங்க திருப்பியும் சக்சஸ் கார்டு தாங்க வருது. உன் வாழ்க்கை அறக்க பறக்கலாம் இருக்காது. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும், ஆனா வரும். ஆனா வரும்போது உன்னை ராஜாவாக்கிட்டு தாண்டா போவேன், உன்னை ராணியாக்கிட்டு தாண்டி போவேன் அப்படின்னு வரும். நீ ஆசைப்படு. நீங்க போங்க. சூப்பர் மெசேஜஸ் உங்க பாட்டிக்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப பிரம்மாண்டமான மெசேஜஸ் தான் சொல்லுவேன். அதிர்ஷ்டமே உங்ககிட்டதான் இருக்கு. இட் இஸ் ஆன் யுவர் சைட். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த மாதிரி போ அண்ட் ஆரோ, இந்த சிம்பிளை, இந்த போ அண்ட் ஆரோ இருக்குல்ல, இந்த சிம்பிளை உங்க ஸ்கிரீன் சேவரா வச்சுட்டு டெய்லி ஒரு தடவையும் உங்க போன் அப்படி ஸ்க்ரோல் அவுட் பண்ணும்போது, காலைல திறக்கிறீங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பாட்டி பேரை சொல்லுங்க, உச்சரிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிங்க. ஏன்னா அத்தனை லக்கம் என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு நினைங்க. ஏங்க சூப்பரா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், you're going to do your best, all the very best. வெற்றி அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பாட்டியை தான் சூஸ் பண்ணிருக்கீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இது ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான். பட் பர்சனல் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் RN as always. Keep smiling. என்னங்க உங்க தாத்தா கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்க தயாரா இருக்கீங்களா? நானும் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். உங்க பாட்டியை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா செம்ம மெசேஜ் வந்துச்சு, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. பட் பாப்போம் இந்த மெசேஜ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு, எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? தயாரா இருக்கீங்களா? Are you ready? Okay, let's start. தாத்தா பேரை மனசுல நல்லா நினைச்சுக்கோங்க, தெளிவா நினைச்சுக்கோங்க, அவர் பேரை உச்சரிச்சுக்கோங்க.
அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வை நமக்கு தேவைப்படுது. எல்லா நேரமும் நீங்க என்ன பண்றீங்கன்னா லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடுறீங்க. ஓகே, ஆனா எல்லா நேரமும் அந்த சின்ன சின்ன விஷயங்களை போட்டு மனசை குழப்பி கஷ்டப்படுத்தி அதை துன்புறுத்தி இப்படி எல்லாம் பண்றதை விட இப்ப இது நடக்குது, இது நடக்கிறனால என் வாழ்க்கைக்கு என்ன ஆகுது, அந்த மாதிரி ஒரு தொலைதூர பார்வை உங்களுக்கு இருந்தாலே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இதுதான் உங்களுக்கான மெசேஜ். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்னன்னா, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நீங்க நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ற வேலையில 33ன்ற நம்பர் பாக்குறேன். அந்த 33ன்ற நம்பர் வந்து ஒரு டிவைன் பிரசன்ஸ், ப்ராபப்ளி அவங்களோட எனர்ஜி, அவங்களுடைய ஆற்றல் உங்களை சுத்திட்டு தான் இருக்கு. உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க பாரு ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜியை நீங்க இன்னும் முற்றிலுமா ரசிக்கல, அனுபவிக்கவும் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு தோன்ற இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சில முடிவுகள் நீங்க எடுக்கணும். அந்த முடிவுகளை ரொம்ப சீரியஸா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு 1 வருஷமோ 2 வருஷத்துலயோ அதுக்காக நான் இப்படி போட்டு என் மனசை குழப்பிக்கிட்டேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ரொம்ப ஒரு டெம்பரரியான ஒரு விஷயத்துக்கு தான் நீங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இதெல்லாம் இப்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, நீ அதை நோக்கி போ. அந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குங்க உங்க தாத்தா கிட்ட இருந்தே. அதுவும் அவங்களோட பிரசன்ஸ் உங்க கூடயே இருக்கு. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சில உறவுகள், இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு சில உறவுகள் வந்து பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் ரொம்ப தேனாட்டம் இனிக்கும், சூப்பரா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அவர்களால உங்களுக்கு எந்த ஒரு ரொம்ப முக்கியமா எனக்கு உதவி செய் அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்துல உங்களுக்கு பெருசா ஒரு உதவி கிடைக்காதோ. உஷார் உஷார் உஷார். இந்த மெசேஜ் உங்களுக்கு உங்க தாத்தா வழியா வந்திருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு இந்த மெசேஜஸ். ஏன்னா நான் 3 பார்த்தேன். உங்க ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு தெரியும், நான் வந்து ரொம்ப ரா மெசேஜஸ் தான் நம்ம சேனல்ல வரும். ஸோ கவனிச்சுக்கோங்க, இது நமக்கு ஒரு வேக்கப் கால். ஓகே, ரைட். நான் சொன்னேன்ல, ரொம்ப ஒரு டெம்பரரி ஃபேஸ். இனி கிரகணமும் கூட பாருங்க, அழகா கார்டு வந்திருக்கு பாருங்க. 8வது மாசம் இமோஷனலா இருப்பீங்க, கிரகணமும் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் உங்களை நிஜமாவே உங்களை கன்சிடர், உங்களை ஒரு மாதிரி ஒரு ஏன் இப்படி நடந்தது, எதனால இப்படி நடந்தது, அது ஒரு உறவா இருக்கலாம், அது ஒரு முடிவா இருக்கலாம், நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு விஷயம், பணமா இருக்கலாம், உங்க ஆரோக்கியமா இருக்கலாம், அந்த விஷயம் உங்களை போட்டு நட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் இப்படி, ஏன் இப்படி, ஏன் இப்படின்னு ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ப்ரெஷருக்கு நீங்க ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணிக்க கூடாது. சரி, இந்த சிச்சுவேஷன் இப்படி, இன்னும் ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ இது எனக்கு முக்கியமாவே இருக்காது. ஏன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. வெற்றி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நிஜமாவேங்க, உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களை நீ கவனிக்கிறதே இல்லை, தேவையில்லாத விஷயங்கள்ல மனசை போட்டு குழப்பிக்கிற அப்படின்னு. ஏன்னா தாத்தா யூஸ்வலா நம்ம என்ன நினைப்போம், மென்னா ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு லாஜிக்கலா, பெண்கள் வந்து ரொம்ப இமோஷனலான முடிவுகள் எடுப்பாங்க, ஆண்கள் ரொம்ப லாஜிக்கலான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்றத நம்ம ஜென்ரலாவே அப்படிதான் நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து வர மெசேஜஸ் பாருங்களேன், உங்க தாத்தா கிட்ட இருந்து ரொம்ப பிளேட்டண்டா, ரொம்ப அப்படியே இதுதான் பிரச்சனை, நீ இதை டீல் பண்ணணும், உனக்கு நிறைய சக்சஸ் இருக்கு, உன் வாழ்க்கையில ஆக்சுவலி எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா எல்லாம் இருக்கு எதுவும் இல்லைன்ற ஒரு ஸ்டேட்ல நீ இருந்தாலும் எல்லாம் இருக்கு, அதுக்கு நீ ஏன் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெரி குட், ஏன் ஒரு மாதிரி சோர்ந்து இருக்க, எதை நினைச்சு எங்க போற நீ அப்படின்னு ஒரு 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 பிளான் வைங்க. இதெல்லாம் தான் நான் செய்யணும், இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு பிளான் வைங்கன்னு சொல்றேன். இங்க பாருங்க, பிளான் போடுங்க, உட்காருங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு,
சிறப்பான வேலைகள் நிறைய இருக்கு. ஆனா நீங்க எதையுமே இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. நீங்க இன்னும் அந்த இடத்துக்கு கூட போல. நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலையில இருக்கீங்க. அங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த டெசிஷனை எடுத்துட்டு அதை விட்டுருங்க. அதை புடிச்சிட்டு ஐயோ நான் இந்த முடிவு எடுத்தனேன்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு அந்த முடிவு அவசியம் இல்லை. முக்கியமான டெசிஷன் தான். ஆனா அது வந்து இன்னொரு 2-3 வருஷத்துல அது ஒரு விஷயமாவே இருக்காது. அதனால இப்போதைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கோபத்தை குறைங்க. ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீங்க என்ன மாதிரி வார்த்தைகள் பிரயோகிக்கீங்க, என்ன மாதிரி விஷயங்களை பேசுறீங்க, யாருக்கிட்ட என்ன விஷயம் பேசுறீங்க, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம். நிறைய பட்டர்ஃபிளைஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைங்களேன். கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. ஏன்னா கோபத்தின் ஏதோ ஒரு விஷயம் உங்களை அவ்வளவு கோபப்படுத்துது. தூக்கி போட்டு போயிடலாம்டா, இது தேவையே இல்லை அப்படின்னு தோணுது. ஆனாலும் மனசை ஒருநிலைப்படுத்த முடியல. அந்த கோபத்தால உங்க மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாம தவிக்கிறீங்க. செஞ்சிருவீங்க. யூ வில் டூ இட். பட் எட் அகேன் இந்த கோபம் உங்களை எங்கேயுமே கூட்டிட்டு போகாது. இந்த கோபம் உங்களை கஷ்டப்படுத்தும், உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை மட்டுமே, மற்றவர்களை இல்லை. சர்ப்ரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கோபம், முடிவெடுக்கணும், இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். முதல்ல மனசை அமைதியாக்கி யோசி, கான்டெம்ப்ளேட். இதுவும் பாருங்களேன், நியூ மூன் கார்டு செம்மங்க. போன மூன் கார்டும் பாட்டி பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது அங்க எடுத்ததுமே நியூ மூன் கார்டு, இப்போ நியூ மூன் கார்டு. கலக்கல். பிரபஞ்சம் என் கூட தான் இருக்கு. ஓகே, ஸோ மெடிடேட் அண்ட் கான்டெம்ப்ளேட். மெடிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு மெடிடேஷனே வரலையா விட்டுருங்க. மனசை அமைதிப்படுத்துங்க, சாந்தப்படுத்துங்க, மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, வெளியில போயிட்டு வாங்க, பிடிச்சவர்கள் கிட்ட பேசுங்க. எதுவுமே பிடிக்கலையா, மனசை அப்படியே ரிலாக்ஸா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை செஞ்சா என் மனசு ரிலாக்ஸ் ஆகுமா, அதை செஞ்சுட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க லைஃப்ல எடுக்கக்கூடிய முடிவு அவசியமானதா, அர்ஜென்ட்டா, இல்ல அப்புறம் பாத்துக்கலாமா, இல்ல அந்த முடிவு எடுக்கிறனால உங்களையும் தாண்டி வேற யாருக்காவது ஏதேனும் பாதிப்போ இல்ல சங்கடமோ கொடுக்குமா, இவ்வளவுதான் நீங்க யோசிக்கணும். கழுகு பார்வை வேணும்னு சொல்றாரு. கவனம். இந்த அத்தனை கார்ட்ஸை பார்க்கும் போதும் தோன்ற முதல் விஷயம், உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றத கவனி. நீ அதை கவனிக்க மாட்டேங்கிற. ஒரு கழுகு பார்வையில கவனம் கவனம் கவனம், என்ன நடக்குதுன்னு யோசிங்க. மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருக்கு, பட் எப்பவுமே இது இப்படி இருக்காதீங்க. பாருங்க, ரெண்டுமே எக்லிப்ஸ் கார்டு. இங்க பாருங்க, கிரகணம்கான கார்டு தான். மைண்ட் டிஸ்டர்ப்டா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் அதையே நினைச்சு இன்னமே கன்ஃபியூஸ் ஆகாம அடுத்தடுத்த வேலையை நோக்கி போ. இந்த ஃபேஸ், இந்த பீரியட் வந்து ரொம்ப டெம்பரரி. ஓகே, டெம்பரரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஒரு இடைக்கால தடை மாதிரி, அவ்வளவுதான். இது நிரந்தரம் கிடையாது. ஸோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி உங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஹாப்பியா இருங்க. இது இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டது. இது ஒரு ரீஅஷ்யூரன்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு உங்க தாத்தா பேரையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு, இது இப்ப தேவை. ஏன்னா இது இருந்தாதான் உங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்ன்றத நான் பாக்குறேன். ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க. லைஃப் கலக்கலா இருக்கும். இது ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான். பர்சனல் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் மார். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.